அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ். நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதுல, பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுல எதுவுமே பார்க்குறதுல மேக்ஸ், சம் ரூல்ஸு, என்ட்ரி, எக்ஸிட்ஸ் அவ்வளோதான். இந்த லெவல்ஸை வச்சு பிளைண்டாக யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் எது வேணால் படிச்சிருக்கலாம். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன், பேட்டர்ன், எண்ணி அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துருங்க. ஏன்னா யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதுலலாம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. நீங்கள் படித்து ஆராய்ந்து சரியாக இருந்தால் தான் பயன்படுது. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் நீங்கள் நம்பக்கூடாது. புரிதுங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,000 கால். இன்னைக்கு 0 to 0 கால் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பண்ணியிருந்திருப்பீங்க. எவ்வளவு பர்ஃபெக்டாக அந்த என்ட்ரி எடுத்து என்ன ஆச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. இதுதான் 0 to 0 கால். அப்படி தான் பயன்படுத்தணும். அந்த ரூலை பயன்படுத்தி எல்லாம் சரியா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு கொடுத்துருந்தது 24,000 கால், 108 rupees. சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும், அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, எக்ஸாக்டா அந்த 108 தான் போட்டிருக்க லைனு, வெர்டிக்கல் லைனு, சாரி ஹரிசாண்டல் லைனு. அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு வரைக்கும் இங்கிருந்து மேலே போயிருக்கு. இதுக்கப்புறம் ஏன் போகலை? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன் இங்க இருந்து திரும்பிடுச்சு? ரொம்ப உங்க சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு வெள்ளையில போயிட்டு திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வெள்ளையில திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ. இங்க இருந்து மேலே போற வரைக்கும் மார்க்கெட் ஏறி இருக்கும். எகைன் இங்க இருக்கும்போது திரும்பி இருக்கும். நான் யூடியூப் பாக்குறவங்க இந்த இடம் வந்தா மட்டும்தான். இந்த 108 கீழே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அப்ப மார்க்கெட் என்ன இருக்கும்? நல்லா ஃபால் ஆயிருக்கும். சிம்பிள். நம்ம மார்க்கெட்டை எந்த ஒரு இதுவுமே பார்க்கல. என்ன நியூஸ் வரும், எதுவுமே தெரியாது. எப்படி நம்மளுடைய வேல்யூல மதிக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ், சிந்திக்கணும் என்பதற்காக தான் இதை கொடுக்குறேன். திரும்ப ஓகேங்களா? சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.